அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். ஐபிஎல் பயாலஜிக்கல் லிமிடெட்லேருந்து நம்ம இன்னைக்கு காக்காச்சாவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழை தோட்டத்தில் இருக்கோம். வாழையில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இது நியூட்ரிஷன் அதிகமாக எடுத்துக்கூடிய ஒரு கிராப். அதான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் இந்த வாழைங்கிறது உங்களுக்கு ஒரு ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாழையை பொறுத்தளவுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது மேலையில் ஸ்பாட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அயன் டிஃபிஷியன்சி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு நுண்ணூட்டம் இருக்குது. அந்த நுண்ணூட்டத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இது நீங்கும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா இருக்குது. அந்த ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா அப்படிங்கிறது எல்லா விதமான நுண்ணூட்டங்களையும் கரைச்சி நமக்கு செடிக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த அந்த இதை நம்ம ஏக்கருக்கு 4 கிலோ வீதம் குருணை வடிவத்திலையும், இல்லை நம்ம நடவு நட்டுட்டோம் அது நம்ம லிக்விட் வடிவில் கொடுக்கும்போது 1 லிட்டரும், இல்லை ஹை டென்சிட்டியில் நம்ம இப்போ நம்மளோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜிங்காஷியா அப்படின்னு இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா 50 மில்லி நம்ம கொடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு பச்சை திரும்பும். 2வது மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரியான இது வராமல் இருக்கும். இப்போ கிராப் எந்த அளவுக்கு என்பிகே ரொம்ப ரொம்ப முக்கியமானதோ அதே அளவுக்கு நுண்ணூட்டங்களும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு நுண்ணூட்டங்கள் தான். ஸோ அது கொடுக்கும்போது தான் நமக்கு வாழையில் ஒரு நல்ல ஈல்டு நம்மளால் எடுக்க முடியும். நன்றி.